அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே ஒரு குழந்தை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் வளர்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தைகளில் சொல்வதானால், எல்லா குழந்தைகளும் இஸ்லாமிய மார்க்கத்திலே பிறக்கின்றன. அவர்களின் பெற்றோர்கள் தான் அதை யூத கிறிஸ்துவர்களாக, நெருப்பு வணங்கிகளாக, மாற்று மதம் சிந்தனை கொண்டவர்களாக மாற்றுகிறார்கள் என்று சொல்வார்கள் அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நாம் பேசுகின்ற மொழி தனியாக கற்றுக் கொடுக்க தேவையில்லை. அதை கேட்டு கேட்டு குழந்தைகள் பழகிவிடும். நாம் செய்கின்ற செயல்கள் அதை பார்த்தவாறு பிள்ளைகள் பழகிவிடும். அந்த மாதிரி தான் உலகத்திலே சிலை வணக்கம் என்பது, அல்லது தனிப்பட்ட ஒரு நபரை கடவுளாக மாற்றி வணங்குவது என்பது சொல்லிக் கொடுத்து வளர்ந்தது கிடையாது. அது பெற்றோர்களை பார்த்து, மூதாதையர்களை பார்த்து தான் உலகத்திலே சிலை வணக்கம் என்பது தொடங்கியது. அந்த அடிப்படையிலே பிறப்பிலிருந்து காபிர்களுக்கு மத்தியிலே பிறந்திருந்தாலும் வரலாற்றிலே 2 சம்பவங்கள் மட்டும் இதற்கான விதிவிலக்கு. இவர்கள் மாற்றாக யோசித்தார்கள். எப்படி சிலைகளை கையாலே செய்துவிட்டு அதே வணங்குகிறார்கள். ஆரம்பத்தில் கல்லாக இருந்தது, செதுக்கியதற்கு பிறகு ஒரு உருவம் கிடைத்து விட்டது, உடனே அதற்கு சக்தி வந்து விட்டதா என்று மாற்று சிந்தனையோடு சிந்தித்தார்கள். வரலாற்றில் அவர்கள் சாதனையாளர்களாக பொறிக்கப்பட்டார்கள். யார் அந்த இருவர்? ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மக்களோடு மக்களாக வாழ்ந்தார்கள். முழுக்க சிலை வணக்கம் தான். ஆனால் மாற்றாக அவர்கள் யோசித்து அல்லாஹ்வை தேடி கண்டுபிடித்து அல்லாஹ்வின் கலீலாக மாறினார்கள். அதனால்தான் அவர்கள் அல்லாஹ் தஆலா உம்மத் என்பதாக பாராட்டுகின்றார். ஒரு சமுதாயம் செய்ய வேண்டிய விஷயத்தை தனி ஒரு நபராக கண்டுபிடித்து அல்லாஹ்வை வணங்கினார்கள். மறுபக்கம் அல்லாஹ்வோடு நெருக்கத்தை பெற்ற சில வாலிபர்கள், அவர்களை குறித்துதான் இன்றைய தராவீஹிலே சூரத்துல் கஹஃபிலே ஓதப்பட்டது. இவர்களும் பிறப்பிலிருந்து ரோம் நாட்டிலே வாழ்கிறார்கள். ரோம் நாட்டிலே தக்கியானோஸ் என்கின்ற ஒரு மன்னன் இருக்கின்றார். அந்த மன்னனுக்கு கீழே கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்கள் அந்த மன்னனின் பேச்சை கேட்டு சிலைகளை வணங்கக்கூடியவர்கள். ஒரு பெரிய மைதானத்திலே சிலைகளை வைத்து அங்கே சென்று மக்களுக்கு சிலைகளை வணங்க சொல்லி இவன் கட்டளையிடுகின்றான். அந்த கூட்டத்தில் கூட்டமாக இந்த வாலிபர்களும் செல்கின்றார்கள். அந்த மக்களின் செயல்களை கண்டு அநாகரிகமாக கருதி, இத்தனை நாள் நாம் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோமா, இந்த சிலைகளை தான் இத்தனை நாள் நாம் வணங்கி கொண்டிருக்கின்றோமா என்று நினைத்து மக்களுக்கு மத்தியிலே எழுந்து அவர்கள் உரையாற்றுகிறார்கள். அவர்கள் பேசுகின்ற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். அவர்கள் என்ன சொன்னார்கள்? ரப்பனா ரப்பு ஸமாவாதி வல் அர்த், உங்களுக்கும் எங்களுக்கும் இறைவனாகிறவன் இந்த கற்களோ சிலைகளோ கிடையாது. வானம் பூமியை படைத்தவன் தான் உங்களுக்கும் எங்களுக்கும் இறைவன். அவனை அன்றி வேறு யாரையும் கடவுளாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. அப்படி தெளிவான அத்தாட்சிகள் நம் கையில இருந்தும் கூட நீங்கள் சிலைகள் தான் வணங்குவீர்கள் என்று இருந்தால் நாம் மிகப்பெரிய மோசடிக்காரர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ்வின் விஷயத்திலே உண்மை தெரிந்தும் மறைப்பவர்களாக நாம் மாறிவிடுவோம் என்று மக்களுக்கு மத்தியிலே வீர முழக்கம் இட்டார்கள். ஊரே இவர்களுக்கு எதிராக மாறுகிறது. எப்படி இந்த விஷயம் அரசனுக்கு செல்லும்? இரவோடு இரவாக நம்மளை அழைத்து அரசன் என்ன வேணாலும் செய்து விடலாம் என்று ஒரு குறிப்பிட்ட வாலிபர்கள், குர்ஆனிலே அவர்கள் 5 நபர்கள் என்றும் 7 நபர்கள் என்றும் 8 நபர்கள் என்றும் அவர்களை வரையறுத்து காண்பிக்கின்றது. ஆக மொத்தம் ஒரு குறிப்பிட்ட ஒரு வாலிபர்கள். எனவே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாம் இந்த ஊரில் இருக்க வேண்டாம், நம்முடைய ஹக்கை சொல்லிவிட்டோம், மக்களுக்கு இது தவறு என்பதை புரிய வைத்து விட்டோம், நாம் நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி இங்கிருந்து இரவோடு இரவாக புறப்பட்டு விடுவோம் என்பதாக அவர்கள் நினைத்து இரவோடு இரவாக அவர்கள் புறப்படுகிறார்கள். புறப்படுகின்ற வேளையிலே ஒரு குகை தென்படுகிறது. அந்த குகையிலே நாம் இரவு கழித்து விட்டு பகல் விழுந்ததற்கு பிறகு இந்த ரோம் நாட்டை விட்டு நாம் சென்று விடுவோம் என்பதாக நினைக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா தன்னை நம்பியவர்களுக்கு என்னவெல்லாம் செய்கின்றான், இயற்கை அவர்களுக்கு ஏற்றால் போல் மாற்றி அமைக்கின்றான். குர்ஆனிலே வருகிறது, அல்லாஹ்வை நம்பி யாரேனும் களத்தில் இறங்கிவிட்டால் அவர்களுக்கு அல்லாஹ்வே போதும். அவர்கள் யாரை நம்பியும் இருக்க தேவையில்லை. அவர்களுக்கு ஏற்றால் போல் அல்லாஹ் தஆலா உலகத்தை மாற்றுவான். இந்த வாலிபர்களுக்கும் அல்லாஹ்தான் செய்தான். ஊரை விட்டே புறப்பட்டார்கள். எல்லா பொருட்களையும் விட்டு புறப்பட்டார்கள். ஈமான் மட்டுமே போதும் என்பதாக நினைத்து
அல்லாஹ் என்ன செய்தான்? உள்ளே அவர்கள் சென்றவுடன் 309 வருடங்கள் இவர்களை அல்லாஹ் தஆலா தூங்க வைக்கின்றார். 300 வருடங்கள் தூங்கினார்கள். பிறகு 9 வருடத்தை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தி 309 வருடங்கள் தூங்குகிறார்கள். இந்த தூக்கத்திற்கு இடையில அல்லாஹ் தஆலா இவர்களின் தூக்கம் பாதித்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி என்னென்ன மாற்றங்களை எல்லாம் செய்தான்? முதலில் அல்லாஹ் தஆலா சூரியனிலே கை வைத்தான். சூரியன் பொதுவாக கிழக்கிலிருந்து உதித்து மேற்கிலே மறையும். குகைக்குள்ளே அந்த சூரிய ஒளி பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இவர்கள் பகுதியிலே வருகின்ற அந்த சூரிய ஒளியை, அந்த சூரியனை சற்று நகர்த்தி வைத்து கிழக்கிலிருந்து உதிக்கும், ஆனால் வலதுபுறமாக உதிக்கும். குகைக்கு நேராக உதிக்காமல் வலதுபுறத்திலிருந்தே உதிக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தெளிவாக நமக்கு வரையறுத்து காண்பிக்கின்றான். குர்ஆனிலே வருகிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்து வலதுபுறமாக அதை மாற்றி விட்டான். அதே போல அது மறைகின்ற பொழுதும் இடதுபுறமாக அல்லாஹ் தஆலா அதை மாற்றி விடுவான். காரணம், சூரிய ஒளி பட்டு அவர்கள் தூக்கம் விட்டு விடக்கூடாது என்பதற்காகவே. இது அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்த முதல் ஒரு விஷயம். இரண்டாவது, அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? பொதுவாகவே உறுப்புகள் அனைத்தும் தூங்கிவிட்டாலும் காது திறந்தவாறு இருக்கும். சத்தம் கேட்டவுடன் உடனே நாம் சினிங்கி எழுந்து விடுவோம். எனவே அல்லாஹ் தஆலா காதுக்கு முத்திரையிட்டான். அவர்கள் காதிலே நாம் அடித்தோம், காது கேட்காதவாறு ஆக்கினோம். அல்லாஹ் தஆலா 309 வருடங்கள் அவர்கள் தூங்குவதற்காக வேண்டி காதை அடைத்து விட்டான். எந்த ஒரு சத்தமும் கேட்காது. முழுக்க முழுக்க நிம்மதியான நித்திரையிலே அவர்கள் அந்த 309 வருடமும் கழித்தார்கள். இது இரண்டாவது அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு உபகாரம். மூன்றாவது, ஒரு உடம்பு ஒரே இடத்தில் இருந்து விட்டால் மண் அரிக்க ஆரம்பித்து விடும். மண் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இழுக்க ஆரம்பித்து விடும். எனவே இவர்கள் மௌத்தானவர்கள் கிடையாது, தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களை புரட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் வருடத்திற்கு ஒரு முறை, 6 மாதத்திற்கு ஒரு முறை என்பதாக அல்லாஹ் தஆலா இவர்களை திருப்பிக் கொண்டே இருக்கிறான் என்பதாக குர்ஆனிலே வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை என்ன செய்கிறான்? வலதுபுறமாகவும் இடதுபுறமும் அல்லாஹ் தஆலா அவர்களை திருப்பிக் கொண்டே இருக்கின்றான். இது அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்த மூன்றாவது உபகாரம். நான்காவதாக, எப்படியும் ஊரிலிருந்து இவர்கள் தப்பித்து விட்டார்கள் என்று மக்களுக்கு விஷயம் அந்த அரசருக்கு கொண்டு போய் சேர்த்திருப்பார்கள். எனவே யாரேனும் படை வீரர்கள் தேடி வந்தால் அவர்களை பயப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாலிபர்களின் கண்ணை திறந்தவாறே வைத்து விட்டார். யாரேனும் ஒருவர் பார்த்தால் நெருங்க முடியாது. அந்த பயத்திலே அரசனாக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் பயந்து ஓடுகின்ற அளவிற்கு கண் விழித்தவாறே தூங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்தார். நமக்கு மத்தியிலே ஒரு அரை தூக்கத்தில் இருக்கும்போது நமக்கு தெரியும், பாதி கண்ணு திறந்திருந்தாலே ஒரு மாதிரி பார்க்க பயமா இருக்கும். இவர்கள் முழு கண்ணை விழித்திருப்பார்கள். யாரேனும் கிட்டே வந்தால் உடனே பயந்து ஓடி விடுவார்கள் என்பதாக குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. லவி தலாத அலைஹிம் லவல்லைத மின்ஹும் ஃபிராரா. யாரேனும் கிட்டே வந்து விட்டால் அரண்டு ஓடி விடுவார்கள். வல முலிஹத மின்ஹும் ருபா. அந்த பயத்திலே மறுபடியும் அவர்கள் திரும்பி வரவே மாட்டார்கள் என்பதாக சொல்கிறார். இப்படி 4 விதமான உபகாரத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு செய்து காண்பிக்கின்றான். காரணம் என்ன? அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் ஹிஜ்ரத்து புறப்பட்டார்கள். நீங்கள் ஹிஜ்ரத்துடைய பயணங்கள் எல்லாம் பார்த்தால் தெரியும், அந்த ஊரை விட்டு வெளியே வருவார்கள். இவர்களை அல்லாஹ் தஆலா ஊரை விட்டு கூட வெளியே வர வைக்கவில்லை. ஊருக்குள்ளே இவ்வளவு உபகாரங்களை செய்துவிட்டு 309 வருடங்கள் அல்லாஹ் தஆலா கடக்க செய்கிறார். அதற்கு பிறகு எப்போது போல அவர்கள் எத்திக்கிறார்கள். இரவு தூங்கினார்கள், பகலிலே ஒதுக்கும் போது அவர்களுக்கு முடிப்பு வருகிறது. அவர்களை பொறுத்த வரைக்கும் நைட்டு தூங்கி காலையில் எதிர்ச்சிடும் என்பதாக அவர்களுக்கு நினைப்பு. ஆனால் 309 வருடங்கள் கடந்து விட்டது. கையில வைத்திருக்கின்ற வெள்ளி காசுகளை எடுத்துக்கொண்டு உணவு வாங்கலாம் என்பதாக ஊருக்குள்ளே செல்கின்றார்கள். பார்த்தால் ஆச்சரியம், எல்லாம் மாறி இருக்கிறது. அந்த காசை பெற்றுக்கொண்ட கடைக்காரன், இது எங்க நாட்டு காசு கிடையாது, இது பழங்காலத்து காசு ஆச்சு, இது எப்படி உங்க கையில வந்துச்சு என்பதாக சந்தேகம் கிளப்புகிறார்கள். உடனே மக்களுக்கு இந்த விஷயம் ஏதோ தெரிந்து விட்டது போல என்று நினைத்து அந்த விஷயம் அரசருக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அப்போது வாழ்ந்த அரசன் மூமினான ஒரு அரசன், அல்லாஹ்வை முழுக்க முழுக்க வணங்கக்கூடிய ஒரு அரசன். அவனிடத்தில் இந்த விஷயம் தெரிந்தவுடன் அவன் மக்களையும் அழைத்துக் கொண்டு, இந்த உணவு வாங்க வந்த நபரையும் அழைத்துக் கொண்டு அந்த குகைக்கு அழைத்து செல்கிறார். அங்கே சென்றவுடன், இருங்கள், நீங்கள் யாரும் உள்ளே வர வேண்டாம், என்னோட கூட சேர்ந்தவர்கள் உள்ளே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டமாக உள்ளே வந்தால் அவர்கள் பயந்து விடுவார்கள் என்று நினைத்து இவர் என்ன செய்தார்? அனைவரும் வெளியே நில்லுங்கள், நான் உள்ளே சென்று அவரிடத்தில் பேசி வெளியே அழைத்து வருகிறேன் என்பதாக சொல்லி உள்ளே செல்கிறார். உள்ளே சென்றவுடன் அத்தனை பேரும் அல்லாஹ் தஆலா மௌத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. முதலாவதாக, அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் இயற்கையே மாற்றி அமைப்பான். இது முதலாவது. இரண்டாவதாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருடங்களை
அல்லாஹ் தஆலா நிறுத்திவிட்டு உங்களுக்கு பாதுகாப்பு தருவான். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது இங்கே கவனிக்க வேண்டியது, இது நான் ஒரு சாதாரணமான ஈமான் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இங்கு இடையில அல்லாஹ் தஆலா ஒரு ஜீவராசியை கொண்டு வருகின்றான். ஒரு நாயை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்திலே கடுமையான அசுத்தம் என்பதாக சொல்லி காண்பிக்கிறது. குர்ஆனிலே கூட அல்லாஹ் தஆலா சதக்கா செய்து யார் சொல்லி காண்பிக்கிறாரோ அவருக்கு நாயோடு அல்லாஹ் தஆலா ஒப்பிட்டு கேவலப்படுத்துகின்றான். நாய் என்ன செய்யுமா? வாங்கி எடுத்ததை மீண்டும் தின்னும். அதுதான் சதக்காவை செய்து விட்டு சொல்லி காட்டுபவனுக்கு உதாரணம் என்பதாக குர்ஆன் சொல்கின்றது. இப்படி அருவருக்கத்தக்க விஷயத்திற்கு நாயை பயன்படுத்தி விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நல்லவர்களோடு நாயை சேர்த்து சொல்கின்றான். காரணம் என்ன? இந்த வாலிபர்கள் எல்லாம் ஊரை விட்டு புறப்படுகின்ற பொழுது அந்த வழியாக இருக்கின்ற நாய் இந்த கூட்டத்தை பார்த்து, இந்த வாலிபர்களை பார்த்து அப்படியே பின்னாடி வருகிறது. அவர்கள் பார்த்து குறைக்கவும் இல்லை, எதுவும் செய்யவில்லை. இவர்கள் போவதை பார்த்து பின்னாலே வருகிறது. இவர்கள் கோயிலுக்குள்ள சென்று தூங்கும் பொழுது இது வெளியே கால் விரித்தவாறு படுத்து விடுகிறது. இமாம் பெருமக்கள் இங்கதான் விளக்கம் எழுதுகிறார்கள். நீங்கள் எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும், எவ்வளவு மோசக்காரர்களாக இருந்தாலும், நல்லவர்களோடு நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் அல்லாஹ் உங்களை நல்லவர்களாக மாற்றுவான் அல்லது நல்லவர்கள் பட்டியலில் உங்களை சேர்ப்பான் என்பதாக இமாம் பெருமக்கள் சொல்லி காண்பிக்கிறார். அந்த நாய்க்கான சிறப்பு அவ்வளவுதான். அது நல்லவர்களோடு இருந்தது. அதனை தவிர்த்து அதன் மூலமாக எந்த ஒரு பிரயோஜனமும் இந்த வரலாற்றில் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுதான் குர்ஆனில் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள் ஈமான் கொண்டவர்களே, வகூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர்களோடு உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அந்த நாய் அது போன்றுதான் ஆக்கிக் கொண்டது, வரலாற்றில் இடம்பெற்றது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாலிபர்களை போன்று அசைக்க முடியாத ஈமானை நமக்கு தருவானாக. அந்த வாலிபர்கள் அல்லாஹ் தஆலா காப்பாற்றியதை போன்று கடைசி வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கினை வழங்கிடுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால், மேலும் உங்களுக்கு சலாம் என்னும் வாழ்த்து கூறப்பட்டால் நீங்கள் அதைவிட அழகிய முறையில் அல்லது குறைந்தபட்சம் அதை போன்றாவது பதில் வாழ்த்து கூறுங்கள். திண்ணமாக அல்லாஹ் ஒவ்வொரு செயலுக்கும் கணக்கு வாங்குபவனாய் இருக்கின்றான். அல்லாஹ் எத்தகையவனெனில் அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் உங்கள் அனைவரையும் மறுமை நாளில் திண்ணமாக ஒன்று திரட்டுவான். அந்நாள் வருவதில் எவ்வித ஐயமும் இல்லை. மேலும் அல்லாஹுவை விட உண்மை பேசுபவர் வேறு எவரும் இல்லை. பாகம் 5 அத்தியாயம் 4 வசனங்கள் 86 முதல் 87 வரை. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். விரட்டப்பட்ட சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யா அல்லாஹ், நம்பிக்கைகளின் மீதும் நம்பிக்கையாளர்களின் மீதும் நம்பிக்கை கொண்ட ரஹ்மானே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் மீதும் எங்கள் நாட்டிற்கு உனது வேதத்தை கொண்டு வந்த அவுலியாக்கள் மீதும் சலாமும் சலாத்தும் என்றென்றும் அருள்வாயாக. இந்த நாளிலும் இனிவரும் நாட்களிலும் பரந்த உனது கருணையை எங்கள் மீது பொழியச் செய்வாயாக. உனது அத்தாட்சிகளின் ஒளியை நோக்கி எங்களை வழிநடத்துவாயாக. எங்கள் இறைவா, உன்னுடைய கோபத்தில் இருந்து உன்னிடமே பாதுகாவல் தேடுகிறோம், எங்களை மன்னிப்பாயாக. உனது தண்டனையில் இருந்து உன்னிடமே அடைக்கலம் தேடுகிறோம், எங்கள் மீது கருணை காட்டுவாயாக. உன்னை புகழ்வதற்கு எங்களுக்கு தந்த அறிவால் வார்த்தைகளை தேடுகிறோம், எல்லையில்லாத புகழுக்குரியவனே எங்களுக்கு உதவி செய்வாயாக. எங்கள் அண்டை வீட்டாரோடும் அன்பு நண்பர்களோடும் ஆனந்தம் பரவச் செய்வாயாக. உனது அன்பாலும் கருணையாலும் எங்களை ஆசீர்வதிப்பாயாக. உடல் நலம் இல்லாதவர்களை குணப்படுத்துவாயாக. பிற நலம் நாடும் சமூக அக்கறை கொண்ட இளைஞர்களுக்கு அங்கீகாரமும் வெற்றியும் வழங்குவாயாக. எங்கள் முன்னோர்களை மன்னிப்பாயாக. எங்கள் சந்ததிகளை நல்லவர்களாக ஆக்கி வைப்பாயாக. எங்கள் வாழ்வை மகிழ்வானதாக்குவாயாக. கணவன் மனைவி இடையே ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலைபெறச் செய்வாயாக. எங்கள் தொழிலில் வியாபாரத்தில் அபிவிருத்தி நல்குவாயாக. உனது அன்பினாலும் கருணையாலும் எல்லையில்லாத மகிழ்ச்சியை இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு வழங்குவாயாக. இந்த நாளின் அருளையும் ஆசீர்வாதங்களையும் முழுமையாக எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.